ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி பார்க்கடல் கடைஞ்ச வைபவத்தை சொல்லிட்டு வர்றார். பார்க்கடலை கடையிறப்ப என்னென்னெல்லாம் கிடைச்சது, யார் யார் எதை எதை எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் சொன்னார். கடைசியாக தன்வந்திரி பகவான் அமுத கலசத்தை எடுத்துட்டு வர அதை அசுரர்கள் பறிச்சுக்கிட்டு போனதையும், தேவர்கள் மறுபடியும் பகவானை சரணடைய பகவான் மோகினி அவதாரம் எடுத்ததையும் சொன்னார். மகரிஷி தொடர்ந்து சொல்றார், பரீட்சித், இப்படி அசுரர்கள் ஒருத்தரை ஒருத்தர் ஏசிக்கிட்டு திருடர்கள் மாதிரி அமுத கலசத்தை பிடிச்சு இழுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்த தருணத்தில் பக்கத்தில் ஒரு அழகான பெண் வர்றதை பார்த்தாங்க. அவளோட அழகையும் ஒளியையும் இளமையையும் பார்த்த அசுரர்கள் தங்களோட சண்டையை மறந்து போயிட்டாங்க. காமத்துக்கு அடிமையாகி அவகிட்ட ஓடி வந்து கேட்டாங்க, ஏ அழகியே, நீ யார்? எங்கிருந்து வர்ற? எதுக்காக வந்திருக்க? நீ யாரோட பெண்? உன்னை பார்த்து எங்கள் மனசு மயங்கி கலங்குது. ஒருவேளை அந்த தெய்வம்தான் எங்கள் மேலே கருணை கொண்டு புலன்களுக்கும் மனசுக்கும் விருந்தா உன்னை படைச்சி எங்க அனுப்பியிருக்கோ என்னவோ. ஏ அழகியே, நாங்கள் எல்லாருமே ஒரே வம்சத்தைச் சேர்ந்தவங்க தான். விரும்புறதும் ஒரே பொருளையே விரும்புகிறோம். அதனால் எங்களுக்குள்ள பகைமையும் போட்டியும் நிலவுது. நீயோ போற்றப்படுறவளா தெரியற. அதனால் நீ தான் எங்கள் கலகத்தை தீர்த்து வைக்கணும். நாங்கள் எல்லாருமே கஷ்யபரோட குமாரர்கள். அமுதத்தை பெறணும்னு ரொம்பவே துன்பப்பட்டோம். திரும்பவும் எங்களுக்குள்ள போட்டி ஏற்படாத மாதிரி ஓரவஞ்சனை இல்லாமல் உரிய முறையில் நீதான் இந்த அமுதத்தை பிரித்து கொடுக்கணும். இப்படி அசுரர்கள் வேண்டிக்க பெண்வடிவம் ஏற்றுக்கிட்டு வந்த பகவான் தன்னோட அழகான கடைக்கண்களால் அசுரர்களை பார்த்து கொஞ்சமாக புன்முறுவல் பொத்துக்கிட்டே சொன்னார், நீங்களோ கஷ்யப மகரிஷியோட புதல்வர்கள். நானோ ஒரு தாசி. என் மேலே எப்படி நியாயத்தோட பாரத்தை வைக்கிறீங்க? அறிவுள்ளவன் எவனாவது காமமே உருவான பெண்கள் கிட்ட போய் நம்பிக்கை வைப்பானா? அசுரர்களே, விபச்சாரியோட நட்பு நிலச்சி நிற்குமா என்ன? சுக மகரிஷி சொல்றார், பரீட்சித், மோகினியோட இந்த பேச்சினால அசுரர்களுக்கு அவள் மேலான நம்பிக்கை மேலும் அதிகமாச்சு. உறக்க சிரிச்சுக்கிட்டே அமுத கலசத்தை மோகினி கிட்ட கொடுத்துட்டாங்க. பகவானும் அமுத கலசத்தை தன்னோட கைகளில் வாங்கிக்கிட்டு புன்னகையோட, நான் செய்கிறது நியாயமாக இருந்தாலும் சரி, அநியாயமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும். இதுக்கு ஒப்புக்கிட்டாதான் அமுதத்தை பகிர்ந்து கொடுக்க முடியும். இப்படி இனிமையாக சொன்னார். இதோட உட்கருத்தை அறிஞ்சிக்காத அசுர தலைவர்களும் நீ சொல்கிறபடியே செய், எங்களுக்கு அதில் முழு சம்மதம்னு ஒப்புக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒரு நாள் முழுசும் உபவாசம் இருந்து நீராடி அக்னியில் ஹோமம் பண்ணி பசுக்களுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் புல் முதலானதும் அந்தணர்களுக்கு அன்னம் வஸ்திரம் முதலானதும் முறைப்படி தானமாக கொடுத்து அந்தணர்கள் மங்கள வாழ்த்துக்கள் சொல்ல புத்தாடைகளும் ஆபரணங்களும் அணிஞ்சிக்கிட்டு கிழக்கு நுனியாக போடப்பட்ட தர்பாசனங்களில் அமர்ந்தாங்க. அரசனே, அந்த பெரிய சபை சாம்பிராணி அகில் புகையிட்டு வாசனை நிரம்பியதாக இருந்துச்சு. மாலைகளாலேயும் விளக்குகளாலேயும் அலங்கரிக்கப்பட்டதாக இருந்துச்சு. அந்த பெரிய சபையில் தேவர்களும் அசுரர்களும் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறப்ப பார்க்கிறவங்களோட மனசை கவர்ந்து இழுக்கக்கூடியவளான மோகினி அறையில் அழகான வெண்பட்டாடை உடுத்தி கால்களில் பொற்சிலம்புகள் ஒலிக்க கைகளில் அமுத கலசம் ஏந்திக்கிட்டு அந்த சபைக்கு வந்தா. அழகான காதுகளில் பொன் தோடுகள், நங்கூர மாதிரி எடுப்பான மூக்கு, கண்ணாடி மாதிரி கன்னங்கள், அழகான திருமுக மண்டலம்,
பரதேவதை தான் மோகினியா வந்திருக்காளோ, திருமகளுக்கு தோழியோ இவ, இப்படி நினைக்கிற மாதிரி அங்கே வந்து தோன்றினா. புன்முறுவலோடு கூடின தன்னோட கடை கண்களால் தேவர்களையும் அசுரர்களையும் நோக்க அத்தனை பேரும் மயங்கி போயிட்டாங்க. பிறவி முதலே இயல்பாவே கொடூரம் நிறைஞ்ச அசுரர்களுக்கு அமுதத்தை கொடுக்கறது நியாயமற்ற செயல்னு நினைச்ச பகவான் அவங்களுக்கு அமுதத்தில் பங்கு தரலை. ஜெகன் நாயகரான பகவான் தேவர்களையும் அசுரர்களையும் தனித்தனியாக பிரித்து 2 வரிசைகளாக அமர வச்சார். அப்புறம் மோகினி ரூபியான பகவான் அமுத கலசத்தை கைகளில் ஏந்திக்கிட்டு ஒய்யாரமாக நடந்து அசுரர்களோட வரிசைக்கு போனார். தன்னோட பார்வையினாலேயும் புன்முறுவலினாலேயும் அவங்களை மயக்கின மோகினி ரூபத்தில் இருந்த பகவான், கலசத்துக்கு அடியில் இருக்கிற விழுதான பகுதி உங்களுக்குத்தான், இப்படி இனிமையாக சொல்லி அவங்களை ஏமாற்றி தூரத்தில் இருந்த தேவர்களுக்கு மூப்பையும் சாவையும் நீக்க வல்ல அமுதத்தை பரிமாறி பருக வச்சார். அரசே, மோகினி மேலே இருந்த அன்பினாலேயும் செய்துகிட்ட ஒப்பந்தத்தினாலேயும் பெண்ணோட எப்படி வழக்காடுறதுன்னு நினைச்ச அசுரர்கள் பேசாமல் இருந்தாங்க. நடுவில் ஏதாச்சும் சொன்னால் காதல் வலை அறுபட்டு போகுமோன்னு பயந்தாங்க. இந்த அற்ப தேவர்கள் முதல்ல கொஞ்சம் பருகட்டுமே, வீரர்களான நீங்கள் கொஞ்சம் பொறுத்துத்தான் சாப்பிடலாமே, இப்படி மதிப்போட இனிமையாக பேசின பேச்சில் கட்டுப்பட்ட அசுரர்கள் மோகினிக்கு விருப்பமில்லாத எந்த ஒரு எதிர்ச்சொல்லையும் சொல்லலை. இப்படி மோகினி தேவர்களுக்கு அமுதம் பரிமாறப்ப ஸ்வர்பானுங்கிற அசுரன் தேவர்கள் மாதிரி வேடம் அணிஞ்சு சூரிய சந்திரர்களுக்கு இடையில் அமர்ந்து அமுதத்தை பருகிட்டான். இதை பார்த்த சூரியனும் சந்திரனும் அவனை காட்டி கொடுத்துட்டாங்க. அப்படி அவன் அமுதம் பருக பகவான் தன்னோட கூரிய முனை கொண்ட சக்கரப்படையால் அவனோட தலையை அறுத்து தள்ளிட்டார். அமுதம் பெறாத தலையில்லாத அவனோட உடல் கீழே விழுந்துடுச்சு. தலைபாகம் அமுதபானம் பெற்றதுனால சாவில்லாத தேவத்தன்மை அடைஞ்சது. பிரம்மதேவர் சூரிய சந்திரர்கள் மாதிரி அவனோட தலையை ராகுங்கிற கிரகமாக்கினார். அந்த ராகு சூரிய சந்திரர்கள் தன்னை காட்டி கொடுத்ததுனால பகைமை கொண்டு பௌர்ணமி அமாவாசைங்கிற பருவ தினங்களில் சூரியனையும் சந்திரனையும் ஆக்கிரமித்து மறைக்கிறான். பக்தர்களை காக்கிற பரமன் தேவர்கள் எல்லாரும் அமுதம் பருகி முடிச்சதுக்கப்புறம் அசுர தலைவர்கள் கண் எதிரிலேயே தன்னோட மோகினி ரூபத்தை கலைச்சு தன்னோட சுயரூபத்தை ஏற்றுக்கிட்டார். பரீட்சித், பாரே, தேவர்களும் அசுரர்களும் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல ஒரே வஸ்துவான அமுதத்தை பெறணுங்கிறதுக்காக ஒரே செயலைத்தான் செஞ்சாங்க. ஆனால் அந்த செயலுக்கான பலனை அனுபவிக்கிறதுல தான் எத்தனை வேறுபாடு. தேவர்களோ அமுதத்தை ரொம்பவும் எளிதாகவே அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா அவங்க பகவானோட திருவடிகளையே நம்பி இருந்தாங்க. ஆனால் அசுரர்கள் பகவானோட திருவடிகளை நம்பலை. அவங்க தங்களோட உடல் வலிமையைத்தான் நம்பி இருந்தாங்க. அதனால தான் அத்தனை சிரமப்பட்டுமே கூட அவங்க அமுதத்தை பெறலை. மனிதன் தன்னோட உயிர், செல்வம், செயல், மனம், சொல் இவற்றினால தன்னோட சரீரம் மற்றும் மனைவி மக்களுக்காக என்னெல்லாம் செய்யறானோ அது எல்லாமே உண்மையில் வீண்தான். ஏன்னா அந்த செயல்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது தன்னோடது பிறனோடதுங்கிற வேறுபாடான எண்ணம். ஆனால் அதே உயிர், செல்வம், செயல், மனம், சொல் இவற்றினால பகவானுக்காக செயல்களை செய்கிறப்ப அது அத்தனையுமே தன்னோட சரீரம், மனைவி, மக்கள் மற்றும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் நன்மையாகுது. மரத்தோட அடிவேரில் தண்ணீர் ஊற்றினா அது அடிமரம், கிளைகள், இலைகள்னு
மரம் முழுதுக்குமே நீர் ஊற்றின பலனை கொடுக்குது. அந்த மாதிரி தான் பகவத் அர்ப்பணமாக செய்கிற செயலானது எல்லோருக்குமே பலன் கொடுக்குது. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 8வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.